ஏற்காடு வேட்பாளர் மாறன் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக தேர்தல் அதிகாரியை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியில் டிசம்பர் 4ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. திமுக வேட்பாளராக மாறன் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர் பிரச்சாரம் துவக்கியுள்ளார். கடந்த 22ஆம் தேதி 10க்கும் மேற்பட்ட வாகனங்களுடன் சென்றதாக திமுக வேட்பாளர் மாறன் மீது வாழப்பாடி கிராம அதிகாரி ஐயனார் சேலம் மாவட்ட காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட கலெக்டருமான மகரபூசனம் மாறன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார். இதற்கு திமுகவினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாவட்ட பொறுப்பாளர் சிவலிங்கம், கடந்த 24ஆம் தேதி மாறன் தமது பிரச்சாரத்தை துவக்கிய நிலையில் அவர் 22ஆம் தேதி 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சென்றதாக பதிவு செய்யப்பட்ட புகார் பொய்யானது என்று கூறினார். மேலும் தேர்தல் அதிகாரி ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் அவர் மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 24ஆம் தேதி தான் முறையா பிரச்சாரத்தையே துவங்கி இருக்கிறோம். அதனால பொய்யான குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கிற காரணத்தினால்தான் இந்த ஆளுங்கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தை தூண்டிவிட்டு காவல்துறையை தூண்டிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லுகின்ற காரணத்தினால்தான் இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தின் மேல நம்பிக்கை இழந்திருக்கிறோம். நடுநிலையா தேர்தல் இருக்குங்கிற மாதிரி நாங்க நம்பல. மாவட்ட ஆட்சித்தலைவர் மாத்தோம். ஏற்காடு இடைத்தேர்தலுக்கு 1 மாதமே உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது.